f of x equal to x square y plus xy square கொடுத்துருக்குறாங்க. இப்போ இதில் காமனாக இருக்கிறதெல்லாம் ஃபஸ்ட்டு வெளியே எடுத்துடணும். அப்போ ரெண்டுலேயுமே லோயஸ்ட் பவர் தான் வெளியே எடுக்கணும், ஹையஸ்ட் பவர் எடுக்க முடியாது. ஏன்னா இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருந்ததுன்னா இங்கே வந்து வெறும் எக்ஸ் மட்டும்தான் இருக்குது, ஒன்று தான் இருக்குது. அதே மாதிரி இங்கே ஒய்னு ஒய் ஸ்கொயர்னு எடுத்தோம்னா இங்கே ஒரு ஒய் தான் இருக்குது. அதனால் லீஸ்ட் பவர் தான் முதல்ல வெளியே காமனாக எடுக்கணும். அப்போ இங்கே எக்ஸ்ஒய் இருக்குது, இதுலேயும் எக்ஸ்ஒய் இருக்குது. இப்போ எக்ஸ்ஒய் வெளியே எடுத்துட்டோம்னா இங்கே எக்ஸ்ஒய் எடுத்தது போக மீதி ஒரு எக்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஏன்னா ஒய் கேன்சல் ஆயிரும், இங்கே ஒரு எக்ஸ் கேன்சல் ஆயிரும், ஒரு எக்ஸ் மட்டும் இருக்கும். அதே மாதிரி இங்கே எக்ஸ்ஒய்னா இங்கே எக்ஸ் கேன்சல் ஆயிரும், இந்த ஒயில் ஒன்று கேன்சல் பண்ணால் ஒரு ஒய் மட்டும் இருக்கும். அப்போ எக்ஸ்ஒய் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய். அதே மாதிரி ஜிஎஃப்எக்ஸ் வந்து ஃபஸ்ட்டு எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ்ஒய், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ்ஒய். இதுலேயும் லீஸ்ட் பவர் வந்து எக்ஸ் மட்டும்தான் இதுலேயும் இருக்குது, இதுலேயும் இருக்குது. அதனால் எக்ஸை மட்டும் வெளியே எடுத்துடலாம். வெளியே எடுத்துட்டோம்னா இங்கே ஒரு எக்ஸ் எடுத்துட்டோம்னா இங்கே உள்ள இன்னொரு எக்ஸ் காமன் எடுக்கிறோன்னா இது டிவைட் பண்ணுறோன்னு தான் அர்த்தம். இப்போ இங்கே ஒரு எக்ஸு, இங்கே ஒரு எக்ஸு, இது கேன்சல் ஆயிரும், இது பவர் கேன்சல் ஆயிடுச்சுன்னா ஒரு எக்ஸ் மட்டும் இருக்கும். அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் தான் இருக்கும். எக்ஸ் மட்டும் வெளியே எடுத்துக்கிறோம், மீதி எக்ஸ் ப்ளஸ் இந்த ஒய் இருக்கும். அப்போ எல்சிஎம் இஸ் எக்ஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் அண்ட் ஜிசிடி வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒய். இதில் காமனாக இருக்கிறது எக்ஸ் ப்ளஸ் ஒய் மட்டும்தான் இருக்குது. இங்கே எக்ஸ் தான் இருக்குது, இங்கே இதில் ஒய் இல்லை. அப்போ எல்சிஎம் எடுக்கும்போது இல்லாதது எல்லாத்தையும் சேர்த்து எழுதிடணும். இங்கே எக்ஸ் இருக்குது, இங்கே ஒய் இருக்குது, இங்கே இதில் ஒய் இல்லை, ஆனால் அதையும் சேர்த்து தான் எழுதணும். அப்போ இந்த எக்ஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய்ன்னு எழுதிக்கிறோம். அதே மாதிரி ஜிசிடினா இது ரெண்டுலேயும் காமனாக இருக்கிறது மட்டும்தான் எழுதணும். அப்போ இங்கே எக்ஸ் ப்ளஸ் ஒய்யும் இங்கே எக்ஸ் ப்ளஸ் ஒய்யும் தான் இருக்குது. அப்போ இந்த எக்ஸ் ப்ளஸ் ஒய் தான் ஜிசிடி. ஏன்னா இங்கே எக்ஸ் ஒய் இருக்குது, இங்கே எக்ஸ் மட்டும்தான் இருக்குது. அது ஜிசிடிக்கு அது எடுக்க முடியாது, ஏன்னா இது ரெண்டும் காமனாக இல்லை. அதனால் இந்த எக்ஸ் ப்ளஸ் ஒய் மட்டும் எடுத்துக்கிறோம். இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய். இப்போ இந்த எக்ஸ் ஒய்யையும் இந்த எக்ஸையும் மல்டிப்ளை பண்ணோம்னா எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர், இந்த ஒய் எக்ஸ் ஸ்கொயர் ஒய்னு ஆயிடுச்சு. அப்போ இங்கே ஒரு எக்ஸ் ப்ளஸ் ஒய் இருக்குது, இங்கேயும் ஒரு எக்ஸ் ப்ளஸ் ஒய் இருக்குது. அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர். இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கிறோம். இப்போ எல்சிஎம் இன்ட்டு ஜிசிடி. இப்போ எல்சிஎம் இதுக்கு வந்து எக்ஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு ஜிசிடி வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒய் மட்டும். அப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் திருப்பியும் அதே தான் வரும். இந்த எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் வந்து எக்ஸ் ஸ்கொயர், இந்த ஒய் இது எக்ஸ் ப்ளஸ் ஒய் இருக்குது, இங்கேயும் எக்ஸ் ப்ளஸ் ஒய் இருக்குது. அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர். இது செகண்ட் ஈக்குவேஷன். தேர்ஃபோர் எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸ் ஸ்கொயர் ஒய் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்னு வந்திருக்குது. அதே மாதிரி எல்சிஎம் இன்ட்டு ஜிசிடி வந்து எக்ஸ் ஸ்கொயர் ஒய் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்னு வந்திருக்குது. தேர்ஃபோர் இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு ஜிசிடி. ஹென்ஸ் ப்ரூவ்ட். அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாட்டா, பை.